ஹாய். இந்த பௌர்ணமி எப்படி நம்ம பண்ணணும், எதுவுமே பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, நில ஒளி எங்கே உங்களுக்கு பட்டாலும் மாடியில தான் இருக்கணும், இல்லை வெளியில் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நில ஒளி படுற இடத்துல ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடிட்டு அமைதியாக உட்காருங்க. யூ ரிசீவ் யுவர் உங்கள் கைகளை வந்து யூனிவர்ஸ் அது மேலே வானத்தை பார்த்த மாதிரி வைங்க. யூனிவர்ஸ்லேருந்து எனர்ஜிஸ் கிடைக்கும். இந்த எனர்ஜிஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் ப்ரேயர் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் ப்ரேயர்னால் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இதை சொல்கிற உங்களுக்கு நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு ஏஞ்சலாக இருக்கட்டும், கடவுள், உங்களுடைய பேரண்ட்ஸ், குரு, யாருக்கு வேணாலும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இது மாதிரி பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற பேட் திங்ஸும் வெளில போகும். நமக்கு யாராவது பேட் திங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களும் அவங்கள வந்து நெருங்க விடாது. ஸோ கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க 1111க்கு என்ன மீனிங்னு. இட்ஸ் அ மிராக்கிள் நம்பர் 1111. நம்ம அது எங்கேயாவது எதேச்சமாக பார்த்தோம்னா வந்து ரொம்ப நல்லது. பிலோ த 11. ஸோ வந்து பயாலஜிக்கலாக வந்து மேன் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து எப்படி பார்த்தாலும், சயின்டிஃபிக்காக பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் 1111 இட்ஸ் ஒரு மிராக்கிள் ஏஞ்சல் நம்பர். அதுதான். யூ என்ஜாய் த ஃபுல் மூன் டே. சந்திரன் வந்து மனோகாரகன். அந்த சந்திரன் முழு பௌர்ணமியாக இருக்காங்க. ஸோ வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்கிறாங்க, திரும்பியும் வளர்கிறாங்க. அது மாதிரி தான் மனிதனோட மனநிலையும். சில நாட்கள் சொல்லுவாங்க சந்திராஷ்டமம் நாட்கள் அப்படின்னு. அந்த அன்னைக்கு ரொம்ப வந்து நமக்கு தெரியாது அந்த செயல்பாடுகள் வந்து எவ்வளவு மோசமாக இருக்கும்னு. இந்த சந்திரன் மனோகாரகனால் இன்றைக்கி ஃபுல் மூன் டே. யூனிவர்ஸோட இந்த சந்திரனுடைய எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள். அந்த நாளை அழகாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. See you in the next video.